ஹிஸ்ட்ரியை நம்ம சிலபஸ் வைஸ் எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2021 சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சர் ஜான் மார்ஷல். ஓகேவா, இதை எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 2ல் பேஜ் நம்பர் 12 கேட்டிருக்காங்க. இவர் தான் ஹரப்பாவோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு இந்திய தொல்லியல் துறைக்கிட்ட அகலாய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணுறப்ப தொல்லியல் துறை இயக்குனராக இருந்தவரும் இவர் தான். இவர் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வரலாறு நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இவரோட முயற்சிகளை இந்திய வரலாறோட திருப்பு முனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1924 ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது பொதுவான அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னதும் ஜான் மார்ஷல் தான். இது இல்லாமல் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர் தான் 1826 போகிறாரு. அதுக்கப்புறம் 1831 அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் போகிறாரு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரவங்க லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க. ஓகேவா, லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க. எப்போனா 1856 போடுறாங்க. ஒரு முத்திரையை கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் ஒரு முத்திரையை கண்டுபிடிக்கிறாரு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எப்பப்பெல்லாம் ஹரப்பாவுக்கு போனார் அப்படின்னா 1853 போயிருக்கிறாரு, 1856 போயிருக்கிறாரு, 1895 போயிருக்கிறாரு. 3 தடவை ஹரப்பாவுக்கு போயிருக்கிறாரு. இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இந்தியாவோட தொல்லியல் துறையை ஆரம்பித்தவர். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை ஆரம்பித்தது இவர் தான். எப்போனா 1861 ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்து 1940 சிந்து நாகரிகம் அப்படிங்கிற புக்கை எழுதுனது யார் அப்படின்னா, சிந்து நாகரிகம் அப்படிங்கிற புக்கை எழுதுனது யாருன்னா R.E.M. வீலர் அப்படிங்கிறவர். இந்த சிந்து நாகரிகம்ன்ற புக்கில் சிந்து சமவெளி அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னவர் இந்த R.E.M. வீலர் அப்படிங்கிறவர். ஓகேவா, இதெல்லாம் தான் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்த்தோம்னா இதுவும் 2021 கேட்ட கொஸ்டின் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தின் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஷால் தயாரிக்கப்பட்டது, மண்ணால் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் 2nd லெசனில் இருக்குது. அப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் 1st லெசன்லேயும் இந்த டாப்பிக்கில் இருக்குது. முத்திரைகள் எதில் தயாரித்தாங்கன்னு பார்க்குறோம். ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் இதிலலாம் முத்திரை சிந்து சமவெளி நாகரிக மக்கள் செஞ்சுருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதிகமாக செஞ்சது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மண்ணால் செய்யப்பட்டது, செம்பால் செய்யப்பட்டது, இது 2மே வரும். ஆனால் அதிகமாக சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தவங்க யூஸ் பண்ணது எது அப்படின்னா மண்ணில் தான் நிறையா பொருள்கள் அவங்க செஞ்சுருப்பாங்க. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும்னா, நம்ம கான்செப்டை எந்தளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோமோ அதை வச்சு தெரியும். நம்ம நிறையா சிந்து சமவெளி நாகரிகத்தில் எதில் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம்னா மண்ணால் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின்ஸுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்து முறை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் எழுத்து முறை பற்றி நம்மளுக்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எழுத்து முறை பற்றி நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க எத்தனை எழுத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 26 குறியீடு யூஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க குறியீடு எப்போதுமே வடிவங்களாக தான் இருக்கும். சரியா, அப்புறம் இது 5000 எழுத்து தொகுதிகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 எழுத்து தொகுதிகள் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட எழுத்து இடமிருந்து வலம் எழுதிட்டு அப்புறமா திரும்ப வடமிருந்து இடம் வருவாங்க. இந்த மாதிரி தான் எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட வழிபாடு பற்றி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுகள் எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். சிந்துவெளி மக்கள் முக்கிய கடவுள்
பெண் தெய்வங்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மட்டும் தப்பு. ஏன் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் வந்து அவங்க வந்து உருவ வழிபாடு இருந்திருக்கு. ஏன்னா பெண் தெய்வம் வச்சு வழிபட்டிருக்காங்க. ஆனால் கடவுள்கள் இப்போ இருக்கிற மாதிரி கிருஷ்ணர், ராமர், சிவன், முருகன் அப்படிங்கிற பேர் வச்ச கடவுள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. என்னென்ன வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் லெசன் 2ல் இருக்குது. பேஜ் நம்பர் 29 and 30ல் இருக்குது. மீதி 3மே கரெக்டான ஆன்சர் தான். சிந்துவெளி மக்கள் வந்து மரத்தையும் விலங்கையும் வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க. முக்கியமாக அரச மரம் தான் அவங்க வழிபட்ட மரம். விலங்குகள் வந்து வழிபட்டிருக்காங்க. அவங்க வளர்த்த விலங்குகளை கடவுள் மாதிரி நினச்சி வழிபட்டிருக்காங்க. இந்த விலங்கு வழிபாடு தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் திராவிட பண்பாட்டுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டதான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சூரியனை வந்து வழிபட்டிருக்காங்க. சூரியனை தான் நெருப்பு கடவுளாக நினச்சி வழிபட்டிருக்கிறாங்க. அப்புறம் நீரை கடவுளாக வழிபட்டதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா மொகஞ்சதாரோவில் இருக்கிற பெரிய நீச்சல் குளம். மொகஞ்சதாரோவில் இருக்கிற பெரிய நீச்சல் குளம் வந்து அவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் அதில் நீராடிட்டு தான் அவங்க வேலையை வந்து துவங்குவாங்க. அந்த நீரையும் அவங்க வழிபடுறதுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெண் தெய்வங்களை வந்து வழிபட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட வழிபாடு எப்படின்னா தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க, சக்தி வழிபாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன வழிபட்டாங்க அப்படின்னா பசுபதி அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட முத்திரைகளில் வந்து தெரியுது. அந்த பசுபதியை மகாயோகின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 3 முகம் இருக்கும். வலது சைடில் யானையும் புலியும் இருக்கும். இடது சைடில் காண்டாமிருகமும் எருமையும் இருக்கும். இவங்களுக்கு 3 முகம் இருக்கிறதுனால சிவனோட திருமுகத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பசுபதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா விலங்குகளின் கடவுள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இவரை சுற்றி விலங்குகள் இருக்கிறதுனால விலங்குகளின் கடவுள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இவர் யோக நிலையில் உட்காந்துருப்பார். தவம் பண்ணுற மாதிரி இவர் வந்து உட்காந்துருக்கிறதுனால இவரை யோகேஸ்வரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இவங்க வழிபட்ட முறைகள். எதை வழிபட்டாங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது இதுக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிறது தப்பான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்க்க போகிறது டெல்லி சுல்தான்ஸ். 2021 என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா டெல்லி சுல்தான்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இக்தாதாரி முறை. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 12th 5th லெசனில் எத்திக்ஸ் புக்கில் இருந்து எடுத்திருக்கிறாங்க. இங்கே பொருளாதாரத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இக்தா அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். அந்த நிலங்களுக்கு வச்சிருக்கிற முறை பேர் தான் இக்தாதாரி அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் காலிஷா அப்படிங்கிற நிலங்களை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா அரச நிலங்கள். அடுத்து மரபு வழி ஜமீன்தார் நிலங்கள் அப்படின்னா சுல்தானுக்கு கட்டுப்பட்ட நிலங்கள்னு அர்த்தம். இனாம் நிலங்கள் அப்படின்னா சமய அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். இந்த 4 வகையான நிலங்கள் தான் சுல்தான்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மற்ற 3 முறைகளை பற்றி பார்ப்போம். மன்சப்தாரி அப்படின்னா அக்பர் கொண்டு வந்தது. எப்போனா 1571 கொண்டு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் இந்த 3 பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரே அதிகாரியாக நியமித்தார். அதுதான் மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை 2ஆக வகைப்படுத்துவாங்க. ஒன்று என்னென்னா ஜாட், இன்னொன்று என்னென்னா சவார். ஜாட்னா என்ன அப்படின்னா ஒரு மன்சப்தாருக்கு கீழே வீரர்களை வந்து கொடுப்பாங்க அவங்களோட நடவடிக்கைகளை பொறுத்து. 10,000 10,000 வீரர்களை வந்து நியமிப்பாங்க. அதுக்கடுத்து சவார் அப்படின்னா குதிரைகளை வந்து ஒரு மன்சப்தாருக்கு கீழே கொடுப்பாங்க. இந்த குதிரை வீரர்களுக்கு பேர் என்ன அப்படின்னா சில்லெஸ்தா அப்படிங்கிறது தான் குதிரை வீரர்களோட பேர். எவ்வளோ வீரர்கள் எவ்வளோ குதிரைகள் ஒரு ஜமீன்தார் வச்சுருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உயர்வான மன்சப்தாரி, தாழ்வான மன்சப்தாரின்னு பிரிப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மன்சப்தாரிக்கு ஊதியம் எப்படி கொடுப்பாங்கன்னா பணமாக இல்லாமல் நிலமாக கொடுப்பாங்க. நிலம்க்கு பேர் என்னென்னா ஜாகிர் அப்படின்னு பேர். இங்கே இருந்து வர வருவாயை தான் இவங்க ஊதியமாக பயன்படுத்திக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல்
அவங்களுக்கு கீழே இருக்கிற நிலங்களை குதிரைப்படை வீரர்கள் இது எல்லாத்துக்கும் பராமரிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது அந்த நிலங்கள்லேருந்து வர வருவாயை வச்சு தான். சரியா? அதுக்கடுத்து சுபதாரி அப்படின்னா வெங்கோஜி போஸ்லே அப்படிங்கிறவர் கொண்டு வந்தது, சத்தீஸ்கரில் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து ஜமீன்தாரி முறை யார் கொண்டு வந்தது அப்படின்னா காரன்வாலிஸ். இவர் ஒரு பிரிட்டிஷ். எப்போ கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா 1793 கொண்டு வந்திருக்காரு. இவர் வைஸ்ராயாக இருந்தப்போ. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2022 கேட்ட கொஸ்டின். இது என்னன்னா, இது ஒரு நம்ம புரிஞ்சு எழுதுறதுக்காக கொடுத்த ஒரு கொஸ்டின். இது எந்த புக்லேயும் கிடையாது. இது நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எழுத முடியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, முஸ்லீம் சமூகம், அரசியல், நிர்வாகம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலமாக்கள் ஏன் பெரும் செல்வத்தை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, அவர்கள் முஸ்லீம் இறையியல் மற்றும் ஃபிக் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர்னு சொல்கிறாங்க. இப்போது யாரை அரசர்களுக்கு கீழே நியமிப்பாங்க அப்படின்னா ஒரு துறையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்கள தான் நியமிப்பாங்க. அப்படி தான் இங்கே முஸ்லீம் அரசர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லீம் இறையியல்லையும் ஃபீக் அப்படிங்கிற முஸ்லீம் சட்டங்கள்லையும் நல்லா தேர்ச்சி பெற்றவங்கள தான் நியமிப்பாங்க. மற்ற 3 ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது முஸ்லீம்ஸ் கிட்ட இருந்த அமைச்சர்களை பற்றின ஒரு கொஸ்டின். இது சுல்தான்ஸ் மட்டும் இல்லாமல் முகல்ஸை பற்றின கொஸ்டினும் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அமைச்சர்களை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அஷ்-ஐ முமாலிக் அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சர். இது கரெக்டாக இருக்குது. அடுத்து முஸ்ரிஃப்-ஐ முமாலிக் அப்படின்னா யாருன்னா தலைமை கணக்காளர். இதுவும் கரெக்டாக இருக்குது. தாபிர்-ஐ முமாலிக் அப்படின்னா பொதுமக்கள் குறை தீர்ப்பு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது தப்பாக இருக்குது. தாபிர்-ஐ முமாலிக் அப்படின்னா யாருன்னா ரகசிய செயலாளர்னு அர்த்தம். இது தப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது முஸ்தஃபி-ஐ முமாலிக் அப்படின்னா யாருன்னா தலைமை தணிக்கையாளர். ஸ்கூல் புக்ஸில் இல்லை, அட்வான்ஸ் புக்ஸில் தான் இது இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 4. இது இல்லாமல் மற்ற அமைச்சர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு 12th எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. நயீப் சுல்தான் அப்படின்னா யாருன்னா சுல்தானுக்கு அடுத்தவங்க. இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். சுல்தான்ஸுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை இந்த நயீப் சுல்தான்ஸுக்கும் இருக்கும். அடுத்து வாசிர் அப்படின்னா நிதி அமைச்சர். ஹரிஷ்-இ மாமலிக் அப்படின்னா தலைமை தளபதி. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்து திவான் இன்ஷா அப்படின்னா செய்தி மற்றும் ஆவண காப்பகம். இதுக்கு பொறுப்பு வகிக்கிறவங்க தான் இந்த திவான் இன்ஷா அப்படிங்கிறவங்க. திவானி ரிசாலத் அப்படின்னா யாருன்னா சமயத்துறை. தலைமை காசி அப்படின்னா நீதித்துறை தலைவர், நீதி வழங்குறவங்க, கோர்ட் வேலைலாம் பார்க்குறவங்க. பாரித்-ஐ முமாலிக் அப்படின்னா யாருன்னா உளவுத்துறை. இந்த அதிகாரிகள் தான் சுல்தானோட அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். திவானி-இ அமீர் கோஹி அப்படின்னா வேளாண் துறை சேர்ந்தவர். ஓகேவா? வேளாண் துறையை பார்த்துக்கிறவங்க தான் இந்த திவானி-இ அமீர் கோஹி அப்படிங்கிறவர். அடுத்தது யாருன்னா சஹானா-இ மண்டி. இது யாருன்னா அங்காடியை நிர்வாகம் பண்ணுறவர் தான் இந்த சஹானி-இ மண்டி அப்படிங்கிறவர். இந்த துறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. எதுக்காகனா கடைகளில் சில பேர் ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க. கலப்படமான பொருள்களையும் விலை அதிகமாகவும் வச்சு விற்க ஆரம்பித்தாங்க. அதனால் எல்லா கடைகள்லையும் ஒரே மாதிரியான விலையில் விற்கணும், கலப்படம் இல்லாமல் பொருட்களை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மேற்பார்வையிடுறதுக்கு சஹானா-இ மண்டி அப்படிங்கிற அதிகாரியை நியமித்தார் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து சுல்தான்ஸ் காலத்தில் என்னென்ன வரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சுல்தான்கள் கொண்டு வந்தது தான் இந்த ஜிஸ்யா வரி. ஜிஸ்யா வரியை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார்னா குத்புதீன் ஐபக் தான் கொண்டு வந்திருப்பார். அடுத்து குத்புதீன் ஐபக் அப்புறமா முகல்ஸில் இருக்கிற அக்பர் இந்த ஜிஸ்யா வரியை ஒழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் திரும்பவும் நடைமுறைக்கு கொண்டு வந்தது யாருன்னா அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பார். இந்த ஜிஸ்யா வரினா என்ன அப்படின்னா
தலைவரின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற இந்தியர்களுக்கு வந்து தலைக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து கரோஜ் அப்படின்னா விளைச்சலில் 10ல் 1 பங்கு வந்து அரசருக்கு வந்து கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது கம்ஸ் அப்படின்னா என்னென்னா போரில் கைப்பற்றிய பொருள்களில் 5ல் 1 பங்கு வந்து அரசருக்கு கொடுக்கணும். ஜகாத் அப்படின்னா இஸ்லாம் சடங்குகள் பண்ணுறதுக்கு வசூலிக்கிற வரி தான் அப்படிங்கிறது. அடுத்து முகல்ஸ் பற்றி பார்ப்போம். 2021 ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா முகமது காசிம். ஸ்கூல் புக்ஸில் அவுரங்கசீபின் முதல் 10 ஆண்டுகால ஆட்சியை பற்றி ஆலம்கீர் நாமா என்னும் நூலை எழுதிய முகமது காசிம் இதே முறையை தான் பின்பற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து தான் இந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்கிறாங்க. வேறு என்னென்ன புக்ஸ் முகலாயர்கள் பீரியடில் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அக்பர் நாமா அப்படின்னா அபுல் ஃபாசல் எழுதிய அக்பர் வரலாறு பற்றினது. அயனி அக்பர் அப்படின்னா அபுல் ஃபாசல் எழுதின முகலாய நிர்வாகம் பற்றினது. பாதுஷா நாமா அப்படின்னா அப்துல் ஹமீத் லகோரி அப்படிங்கிறவரும் முகமது வரிஸ் அப்படிங்கிறவரும் எழுதின ஷாஜஹான் வரலாறு பற்றினது. அடுத்த கொஸ்டின் கால வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், ஃபதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன் இலாஹி மதம் அறிவிப்பு, இது எல்லாமே வந்து அக்பர் சம்மந்தப்பட்டது தான். ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அக்பர் வந்து ஆட்சிக்கு வருவார். எப்போனா 1556. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2ஆம் பானிபட் போர் நடக்கும். 1556 தான் நடக்கும். யாரு கூடனா ஹெமு அரசர் கூட நடக்கும். அதில் அக்பர் தான் வெற்றி பெறுவார். ஃபதேபூர் சிக்ரி எப்போ கட்டுவார்னா 1571 கட்டுவார். 1573 கட்டி முடிச்சிடுவார். இந்த ஃபதேபூர் சிக்ரி அப்படிங்கிறது வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தீன் இலாஹி மதம் கொண்டு வந்தவரும் அக்பர் தான். எப்போனா 1582 கொண்டு வருவார். யாரும் சேர்ந்து கொண்டு வருவாங்கன்னா அக்பரும் பதானி அப்படிங்கிறவரும் இந்த தீன் இலாஹி அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. தீன் இலாஹி அப்படின்னா என்னென்னா ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். எல்லா மதத்தையும் ஒரே இதில் கொண்டு வருவாங்க. ஒரே கடவுள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2022 கேட்ட கொஸ்டின் இது. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தது யாருன்னு கேட்குறாங்க. முதலாம் ராணி எலிசபெத். இது வந்து புக்ஸில் எங்கேயுமே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவ்வளோதான். அடுத்து 2022 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 2வது கொஸ்டின் என்னென்னா தவறான இணையை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரிஃப் குந்தாரி அப்படின்னா தாரிக் இ அக்பரியை தான் எழுதியிருப்பார் அவர். நிசாமுதீன் அகமது அப்படின்னா தகபத் இ அக்பரி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். அப்துல் காதர் பதௌனி அப்படிங்கிறவர் முந்தக உட் தவாரிக் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பார். இங்கே எது தப்பாக இருக்குன்னா இந்த முகமது கான் அப்படிங்கிறவர் குலாசத் தவாரிக் அப்படிங்கிறத எழுதியிருக்க மாட்டார். இவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா இக்பால் நாமா இ ஜஹாங்கிரி அப்படின்னு ஜஹாங்கீரை பற்றி எழுதியிருப்பார். குலாசா தவாரிக் அப்படிங்கிற புக்கை எழுதினது யாருன்னா சுஜன் ராய் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் கிடையாது, அட்வான்ஸ்டு புக்ஸில் தான் இதெல்லாம் இருக்குது. முகலாயர்களை பற்றி நம்ம தேடி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது எல்லாத்துக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது விஜயநகர எம்பையர் பாமினி எம்பையர்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். 2021 விஜயநகரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் யுவராஜ பட்டாபிஷேகம். விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் அரசர் இறந்துட்டாங்கன்னா மூத்த மகன் தான் அரசராக ஆவாங்க. அப்போது மூத்த மகன்களை யுவராஜர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2வது 3வது இருக்கிற மகன்களை இளவரசர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மூத்த மகன்களை யுவராஜராக சொல்கிறதுனால அந்த பட்டாபிஷேகத்துக்கு பேர் யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. இது வந்து புக்ஸில் கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். அதுக்கு அடுத்து இவங்களோட நிர்வாகத்தில் வேறு என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலமைச்சரை மகா பிரதானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தலவாய் அப்படின்னா தளபதின்னு அர்த்தம். வாசல் அப்படின்னா அரண்மனை பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ராயசம் அப்படின்னா செயலர் கணக்கர். அடைப்பம் தனி உதவியாளர். காரிய கர்த்தா அப்படின்னா செயல் முகவர் அப்படின்னு அர்த்தம்.
இவங்களோட நிர்வாகம் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, ராஜ்யா அப்படிங்கிறது மண்டலங்களாகவும் நாடாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டாங்க. பிரதானினா யாருன்னா ஆளுநர்னு அர்த்தம். இப்போது விஜயநகர நிர்வாகத்திலேருந்து ஒரு கொஸ்டின் 2021 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2022 பாமினியை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மெடோஸ் டேலர் அப்படிங்கிறவர் யாரோட மரணத்தை பாமினி அரசின் முடிவின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னென்னா முகமது கவான் அப்படிங்கிறவர் தான். 7th புக்லேயும் 11th புக்லேயும் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சுல்தான் 3ஆம் முகமதுவின் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு கவானின் மறைவு காரணம்னு சொல்லுவாங்க. இந்த கவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, 3ஆம் முகமது ஆட்சி அப்போது அவருக்கு தளபதியாக இருந்தவர் தான் இந்த கவான். இந்த கவான் தான் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தார். இவர் தான் எல்லா பகுதிகளையும் விஜயநகரத்தோட கட்டுப்பாட்டிலே வச்சுருந்தார். எல்லா ஆளுநர்களையும் அரசுக்கு கீழே அடிப்பணியை வச்சார். அதனால ஆளுநர்களுக்கு அது பிடிக்காம சூழ்ச்சி பண்ணி முகமதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவானுக்கு எதிராக மாற்றி அவரை தூக்கில் போட வச்சிட்டாங்க. இதனால் கவான் இறந்து போனதுக்கப்புறம் 3ஆம் முகமதோட ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் தகவல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாமினி அரசோட அமைச்சர்களை பற்றி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முகலாயர்களோட அமைச்சர்கள் பற்றி பார்த்தோம். அதுவும் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுல்தான்களோட அமைச்சர்களை பற்றி பார்த்தோம். இப்போ பாமினி அரசர்களோட அமைச்சர்களை பற்றி பார்ப்போம். இந்த வருஷம் கொஸ்டினுக்கு வந்தாலும் வரலாம். ஃபஸ்ட்டு வக்கீல் உஸ் சுல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க துணை அதிகாரியாக இருப்பாங்க. சரியா? அடுத்து பேஷ்வா. பேஷ்வானா யாருன்னா நாட்டோட பிரதம மந்திரியோடு சேர்ந்து செயல்படுறவங்க தான் இந்த பேஷ்வா அப்படிங்கிறவங்க. 3ஆவதாக இருக்கிறவங்க வசிரிக்குல் அப்படிங்கிறவங்க. இவங்க மற்ற அமைச்சர்களை மேற்பார்வையிடுறவங்க தான் இந்த வசிரி அப்படிங்கிறவர். அமீர் இ ஜூம்லா அப்படிங்கிறவர் நிதி அமைச்சர். நசீர் அப்படிங்கிறவர் உதவி நிதியமைச்சர். நிதியமைச்சருக்கு உதவி பண்ணுறவர் தான் இந்த நசீர். வசீர் இ அசாரஃப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். கொத்வால் அப்படின்னா காவல்துறை தலைவர், நகர குற்றவியல் நடுவர். ரெண்டுத்துக்குமே பேர் என்னன்னா கொத்வால். சதார் இ ஜஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி, சமயம் அறக்கட்டளையோட அமைச்சர்னு சொல்கிறாங்க. இதுதான் பாமினி அரசோட 8 அமைச்சர்கள். இதிலிருந்து இந்த வருஷம் கொஸ்டின் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ராஷ்டிரகூடர்கள் பற்றி 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தங்க கழுகு. இது புக்கில் இல்லை, சரியா? ஆனாலும் நம்ம ஒவ்வொருத்தரோட சின்னங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சாளுக்கியர்களோடது பன்றி, பல்லவர்களோடது சிங்கம் மற்றும் நந்தி. சிங்கம் யூஸ் பண்ணது யாருன்னா நரசிம்மர் சிங்கம் தன்னோட சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பார். நந்திவர்மன் தன்னோட சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஹொய்சாளர்கள் உட்கார்ந்த நிலையில் இருக்கிற புலியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாயிர நிலையில் இருக்கிற புலியை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா சோழர்கள். குப்தர்கள் கருடாவை தன்னோட சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கருடா அப்படிங்கிறது பாதி மனுஷனும் பாதி கழுகும் சேர்ந்த உருவம் தான் கருடா. மௌரியன் தர்ம சக்கராவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அசோகரோட தூணில் இருக்கிறது தான் அந்த தர்ம சக்கரா. அதை தான் தன்னோட சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. விஜயநகரத்தை சேர்ந்தவங்க வராகத்தை தன்னோட சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா விஜயநகரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் விஷ்ணுவை வழிபடுறவங்க. அதனால் விஷ்ணுவோட அவதாரமான வராகத்தை தன்னோட சின்னமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2022 சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ராஷ்டிரகூடர்களை தேர்ந்தெடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சமயம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சாளுக்கியர்கள், பல்லவர்கள், ஹொய்சாளர்கள், களப்பிரர்கள், காக்கத்தியர்கள் இந்த மாதிரியான மற்ற அரசர்களை பற்றின கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சோலாஸ் பற்றி 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா இதுவும் 2022 கொஸ்டின் தான். இந்த காலத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. எத்திக்ஸில் இதுக்கான ஆன்சர் இருக்குது.
சோழ அரசர்களும் அவர்களது குடும்பத்தாரும் கோயில்களுக்கு செப்பு திருமேனிகளை கொடையாக கொடுத்த செய்திகளை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் காணலாம். இந்த செப்பு திருமேனி அப்படிங்கிறது இங்கே நடராஜர் சிலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 11th எத்திக்ஸ் புக்கில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்தவர் யாருன்னா பராந்தக சோழன் தான் ஃபஸ்ட்டு வருவார். ஆதித்ய சோழனோட பையன். அடுத்து ராஜராஜ சோழன், அதான் ராஜாதிராஜன். அடுத்து குலோத்துங்கன் தான் கடைசி பேரரசராக இருப்பார். அவருக்கு அப்புறமா அழிய ஆரம்பிச்சிடும். சோழ அரசர்களை பற்றி டீட்டெயிலாக நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போதுமே பார்த்தோன்னா நம்மளோட எவிடன்ஸ் எப்போதுமே எதுலேருந்து கலெக்ட் பண்ணுவோம்னா அசோகரோட கல்வெட்டிலேருந்து தான் எடுப்பாங்க. தென்னிந்திய அரசர்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் எங்கே இருக்கும் அப்படின்னா அசோகரோட கல்வெட்டில் இருக்கும். அசோகரோட கல்வெட்டில் தென்னிந்திய அரசர்கள் சுதந்திர அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போது சோழ அரசர்களும் அவரோட காலத்தில் சுதந்திர அரசர்களாக தான் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். கன்னியாகுமரி கல்வெட்டு, அன்பில் சாசனம், இது ரெண்டுமே சோழர்கள் பற்றின தகவலை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அப்போ 3மே கரெக்டான ஆன்சர்ஸ். பாண்டியர்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர்கள்னாலே மீனவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வில்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேரர்கள் தான் நம்ம வில்லவர்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதனால் அவங்க கிடையாது. குடவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. பஞ்சவர் ஆன்சர். அப்போது 1ம் 4ம் கரெக்டான ஆன்சர். பாண்டியர்களோட வரலாறையும் சோழர்களோட வரலாறையும் சேரர்களோட வரலாறையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க. குரூப் 1ல். குரூப் 4 குரூப் 2 மாதிரி கம்மியாக கேட்குறது கிடையாது. ஸ்கூல் புக்ஸை மட்டுமே ரெஃபர் பண்ணாதீங்க.